தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம் மாலை மாற்றும் வைபவத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தெய்வ திருமணத்தை தரிசித்தனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமையான இத்திருக்கோவிலில் பல்வேறு முக்கிய விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராப்பத்து நிகழ்ச்சி 10 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கியது. விழாவின் ஒரு நிகழ்வாக ராப்பத்து 10ஆம் நாளன்று இரவு ஆண்டாள் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. கீழப்பாவில் உள்ள முக்கிய தெருவான தமிழர் தெருவில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு திருக்கல்யாண நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை அழைப்பும் அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவமும் சரடு பூட்டுதல் எனும் மாங்கல்யம் நிகழ்வும் நடைபெற்றது. பின்னர் சுவாமி ஊஞ்சலாடும் வைபவமும் திரளான பக்தர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. ஆசையாக பூசுரர்கள் பேசி மீட்க வாழ்த்திட, 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 அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினார், அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினார், மாலை சாட்டினார் கோதை மாலை மாற்றினார், அந்த